தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் அமீரக சமையல். வணக்கம் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டேஸ்டியான முட்டை கிரேவி பார்க்க போகிறோம். 2 ஆனியன் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 2 தக்காளி எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறோம். தக்காளி வெட்டும் போது மறந்துடாமல் அந்த காம்பை எடுத்துருங்க. அதோட சேர்த்து சமைச்சாக்க சிறுநீரகத்தில் கல் வருதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, நான் எப்படி எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்களா? இஞ்சியும் பூண்டையும் அரைச்சி எடுத்துக்கிறோம். 4 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் கட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாயிலையும் காம்பு எடுக்க மறந்துடாதீங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறோம். முட்டையை அவிச்சு பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயை ஸ்டவ்வில் வச்சு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ சோம்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். பொரிஞ்சுக்கிட்டு இருக்கப்பயே அடிச்சு வச்சிருக்க கறி மசாலா பட்டையை சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயத்தை சேர்த்து தாளிச்சுக்கிறோம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ள இறக்குறோம். அடுத்தது மஞ்சள், நெக்ஸ்ட் உப்பு சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய். இப்போ மூடி வச்சு நல்லா வேக வைக்கிறோம். இப்போ நல்லா வெந்து வந்தோடனே லைட்டாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பொரிச்சு வரப்ப எண்ணெய் சீரகத்தையும் நல்லா எடுத்து சேர்த்துக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் சேர்த்துக்கணும். முட்டை உடையாம இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லியை சேர்த்துக்கிறோம். ஆஹா, அருமையான முட்டை கிரேவி ரெடி. பார்த்தீங்களா, நாங்கள் முட்டை கிரேவி எப்படி செஞ்சுருக்கோன்னு நாக்கு ஊறுதுல. ரொம்ப நன்றி தமிழ் உறவுகளே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.